ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்காது. ஒரு பழைய ஆர்டிஸ்ட் அவர் ஜெய்சங்கர்ன்றது. அவரோட ஆக்ட் பண்ணும்போது ஒருவித பயம், த்ரில்லிங். நம்பியாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். காஞ்சனாமாவோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். பாலமேந்திரா சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடுமானார், உடனே ஆடிட்டேன். பெருமையாக இருந்துச்சு. பாலமேந்திரா சார் பாராட்டுறாரு, பண்ணிடணுமா, ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிடணும். சாருக்கு கோவம் வராது. வந்தால் நான்லாம் சோப் போட்டு மூஞ்சி அலம்பிட்டு வந்தேன் அவர் கேமரா முன்னாடி நிற்கும் போது. அதுவும் என்னை என்ன சொன்னார்னா, ஷோபா மாதிரி கொண்டு வரலாம். அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக செஞ்சேன். நான் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டார். அதாவது எனக்கு ஒரு டைரக்டர்ன்ற அந்த பயம்லாம் இல்லை. அவர் அங்கேருந்து வராருன்னா ஒரு வித வைப்ரேஷன் இருக்கும். மைதிலி நீ காதலியில் டோட்டல் வேரியேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் தான். ஏற மணி சொல்லியிருக்காரு. நான் யாருக்கு வேணாலும் ஈஸியாக மெசேஜ் பண்ணுறேன். டி ராஜேந்திரனை ஒப்பிடணும்னா சாத்தியமே கிடையாது. அந்த 10 மினிட்ஸ்ல கொடுத்த டைலாக்கை டக்குன்னு பேசி மைத்திலி எனக்கு அதில் ஸ்ரீவித்யாவுக்கு சிஸ்டராக ஆக்ட் பண்ணேன். ரஜினி பண்ணுற கேரக்டரை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. கோவம் வந்தால் கை வச்சு அடிச்சிடுவாருன்னு கேள்விப்பட்டோம். நானும் அமலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர டயலாக்ஸ் இருக்கும். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னு சொன்னால் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சேரில் உட்காந்து. டிஆர் சார் தான் நம்ம எல்லாருக்குமே பிரம்மாண்டா செட்டு அப்படிக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் இல்லையா? அதை தான் பாராட்டணும் அவரை. அப்போ ஃபஸ்ட்டு நம்பியாரை பார்க்குறேன் நான். எனக்கு பார்த்த உடனே இந்த கையை இப்படின்னு வரப்பேன். என்னம்மா பார்த்தா பயமாக இருக்கா? ஐயோ, இன்னும் இப்படி வில்லன் கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்களேன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ வயசாகி கூட அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு டைரக்டருங்க ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறத சூப்பராக இருக்கும். இந்த காலத்தில் பொருத்தப்படுறாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம அந்த காலத்து ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட டேலண்ட், ஒரு களிமண்ணை கூட அவங்க அழகாக உருவாக்கிடுவாங்க. பாக்கியராஜ்கிட்டலாம் போய் எங்கள் அம்மா செவரேறி குச்சி லவரை தேடி பின்னாடி ஓடி கல்யாணம் பண்ணிட்டு ராஜ் டிவி, சன் டிவிக்கு எல்லாம். ஸோ இது ரொம்ப பெரிய அடி ஆயிடுச்சு எனக்கு. அந்த காலத்து டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி கொளுத்து வேலை போனால் கூட காலையில் போனால் சாயங்காலம் காசு பார்த்துடலாங்க. நடிக்கிறதுல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது? இந்த நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆமை வேகத்தில் பின்னாடி நிற்பாங்க. இஃப் எவ்ரி டாக் இஸ் ஆஸ்கிங் டு ஈட் மீ, லாஸ்ட் இஃப் யூ பிகம் அ டாக், ஹூ வில் லுக் அட் யூ? அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உரையாடல் அண்ட் ஸ்டாஃபில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ஒரு சீஃப் கெஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பழம்பெரும் நடிகைன்னு சொல்கிறதா இல்லை இன்றைய காலத்து நடிகை சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதா கன்ஃபியூஸ்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு இந்த வயசானாலும் அழகும் ஸ்டைலும் மாறலைங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக தான் இருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் டிஆர் சார் கூட மைதிலி என்ன காதலி அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல், ஸ்ரீவித்யா மேடம் கூட அவங்களோட சிஸ்டராக பண்ணியிருக்காங்க. பழம்பெரும் இயக்குனர் அண்டு ரொம்ப ஃபோர்மோஸ்ட் இயக்குனர், நோட்டோரியஸ் இயக்குனர் பாலுமேந்திரா சாரோடைய நீங்கள் கேட்டவையில் ஜெய்சங்கர் சாரோடைய பொண்ணாக நடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய படங்களில் நடித்திருக்க நடிகை ஹேமலதா, அவங்கள தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பாலுமேந்திரா சார், நானும் அங்கே அந்த ஸ்டூடெண்ட் தான். அங்கே இந்த நீங்கள் கேட்டவை படம் பார்க்கும்போது, டேடி நான் கட்டுனா அந்த அருணை தான் கட்டுவேன், அந்த அருணை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பிடிச்சிங்கிறேன். கடைசியில் என்ன தான் நடந்துச்சு? ஆக்சுவலாக அருண் மேலே நான் ஒரு பயங்கர ஃபேன். ஸோ அந்த மாதிரி ஃபேனு, சில்க் ஸ்மிதாவும் அதில் ஃபேனு. ஆமாம் ஆமாம், ஷீஸ் அ ஹீரோனி. அதில் வில்லன் ஜெயசங்கர், எங்கள் அப்பா கேரக்டராக இருந்தவர் வில்லனாக நடித்தார். அவருக்கு மகளாக நடிச்சிருந்துருக்கேன். ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்காது. அவர் அங்கே வேற வேலை பண்ணிட்டு வந்தாரு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அருணை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக அவர் பண்ண ஒரு சீன் கிரியேஷன் அது. இட் வாஸ் அ நைஸ் மூமெண்ட். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழைய ஆர்டிஸ்ட் அவர் ஜெய்சங்கர்ன்றது. அவரோட ஆக்ட் பண்ணும்போது ஒருவித பயம், த்ரில்லிங். எனக்கு தெரிஞ்சு பழைய ஆர்டிஸ்ட்டு நம்பியாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். தங்கமாமா 3Dயில் காஞ்சனாமாவோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோடலாம் இந்த பழைய ஆர்டிஸ்ட்டுங்களோட ஆக்ட் பண்ணும்போது ஒரு வித என்ன சொல்லுவாங்க, ஒரு பதட்டம் இருக்கும். ஆமாம். பட் ஐ டிட் வெல். நல்லா பண்ணேன் அப்படின்னு டைரக்டர் சார் பாலுமேந்திரா சாருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படியா? ஆமா. நாங்களாம் சார்ட்ட திட்டு வாங்கி இதான் இதாயிட்டோம். இன்னும் அர்ச்சனா மேடம் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, பாலு மேடம் திட்டு வாங்கினாங்க. என்னன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சர்க்கம்டன்ஸ்ட மியூசிக் போட்டார். ஆடுமானாரு, உடனே ஆடிட்டேன். இது டான்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சார் அவர். போட்ட உடனே பண்ணிடுச்சு பத்தி அந்த புள்ள அப்படின்னு. ஆமா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரெட்டைவால் அதனால குருவியில கூட ராதிகா மேடம் பாட்டு போட்டு ஆடு அப்படின்னு சொன்னோடனே ஆடினோடனே ஆமா, அவ இப்படி ஆடுறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதான் அர்ச்சனா மாட்டேன் போட்ட உடனே 1 செகண்ட்ல எப்படி அந்த புள்ள பண்ணிடுச்சு பத்தியா அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருந்துச்சு. பாலுமேந்திர சார் பாராட்டுறாரு அப்படின்ட்டு. ஆனா திட்டலையா அவரு? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய திட்டுவாரு. எங்களை ஆனா எல்லாம் எனக்கு ஆச்சரியமா முன்னாடி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, சார் வந்து கோபப்பட மாட்டார். He talks in English. ஆமா. I studied in Holiness Convent. So while they was talking in English, we had a nice vibration with him. நல்லா பேசுவார் என்கிட்ட. முதல்லயே உட்கார வச்சு நல்லா பேச்செல்லாம் கொடுத்துட்டு, பண்ணிடணுமா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிடணும், ஓகே. ஆனால் முன்னாடி எனக்கு காதில் வந்து என்ன போட்டாங்கன்னா, சாருக்கு கோவம் வராது, வந்தா அப்படின்னாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு. சரி, அவர் அங்கே என்ன சொன்னாரோ, எங்கள் அம்மா அங்கேருந்து கண்ணு எதுவும் தப்பாக பண்ணிடாத பாப்பா அப்படின்னு. ஆமா, சாது மிரண்டா அமைதியா இருப்பாரு. வயலண்ட் ஆயிட்டாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்ண அவரே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அ வெரி குட் மேன். டைரக்டர்னா ஒரு கேமராமேனு நைஸ். இன்னும் சொல்ல போனால் நான்லாம் சோப் போட்டு மூஞ்சி அலம்பிட்டு வந்தேன் அவர் கேமரா முன்னாடி நிற்கும் போது. அவருக்கு சுத்தமாக ஒரு பவுட்ரு கூட போடக்கூடாது அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் த ஃபேஸ், இதுதான் கேமராவில் இப்படி தான் இருக்கணும், இயற்கையாக எடுக்கணும்னா ஹீஸ் அ மேன். ஆனா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் என்ன இருந்தாலும் நான் கடைசி ஸ்டூடெண்ட். இப்போ சாரை பொறுத்த வரைக்கும் டஸ்கி ஸ்கின்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ என் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இந்த அங்கே பாருப்பா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாரு. ஆமாம், அவருக்கு டஸ்கி ஸ்கின் யார் வந்தாலும் சரி உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்படித்தான் எனக்கு அர்ச்சனா ஏன் பிடிக்குன்னா டஸ்கி ஸ்கின்னுப்பா அப்படின்னு, சில்க் ஏன் பிடிக்குன்னா எனக்கு அந்த டஸ்கி ஸ்கின்னுப்பா அப்படின்னாரு. ஈஸ்வரி ராயன் டஸ்கி ஸ்கின்னுப்பா, அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துரும்ப்பா அப்படின்னாரு. பட் நீங்கள் பயங்கர ஃபேராக இருக்கீங்களே, எப்படி ஓகே சொன்னார்? அதுவும் என்ன வந்து என்ன சொன்னார்னா, ஷோபா மாதிரி கொண்டு வரலாம், ஃபேஸ் வந்து அப்படி ஒரு இதுவாக இருக்குது அந்த மேடத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆமா, அப்போ சோபா மேம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சைல்டிஷா, அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஃபேஸ் கட்டும் என்னோட ஃபேஸ் கட்டும் கொஞ்சம் இதுவாக போகுதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அம்மாகிட்டையும் அதான் சொல்லுவார், இந்த மாதிரி ஷோபா மாதிரி கொண்டு வரணும், நல்லா டைலாக் பேசுகிறா, நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு. சரின்ட்டு பண்ணேன். இந்த கன்க்ளூஷனில் தான் அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக செஞ்சேன் நான். ஸோ ஹி வாஸ் வெரி, என்ன சொல்லுவாங்க, இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டார். அதாவது சொன்ன உடனே அந்த பிள்ளை டக்குன்னு செஞ்சிடுச்சுன்ட்டு அந்த ஒரு இதில் தான் ஒரு நல்ல மூமெண்ட். எனக்கு ஒரு டைரக்டர்ன்ற அந்த பயம்லாம் இல்லை. அவரோட அவர் பேசுனா, ஆனால் என்ன ஒன்று, அவர் வரும்போதே ஒரு ஜான்டிக்காக இருக்கும் அவர் பார்க்கும் போதே. 20 பேர் 30 பேர் இருந்தாலும் கேமரா கிட்ட. ஆமா, அவர் அங்கேருந்து வராருன்னா ஒரு வித வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு. பட் இதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட் டிஆர் சார்னு கேள்விப்பட்டேன். எஸ், மைதிலி நீ காதலியில டோட்டல் வேரியேஷன்ஸ். அவர் கத்திக்கிட்டே இருப்பாரு, டயலாக்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாரு, வாயிலே மியூசிக் போடுவாரு, வாயிலே நடிச்சு காட்டுவாரு, எல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அதாவது அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் தான் என்ன கேட்டால். அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன் ரஹ்மானே சொல்லியிருக்காரு, நான் வந்து யாருக்கு வேணாலும் ஈஸியாக மியூசிக் போடுவேன். டி ராஜேந்திரனை ஒப்பிடணும்னா சாத்தியமே கிடையாதுங்க. இஸ் அ மேன், ஹவு டு டிஸ்கிரைப் ஹிம் ஆல்சோ தெரியாது. அதாவது எப்படி சொல்றக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அவர் அதுக்காகவே பிறந்தாரோ என்னவோ தெரியல. எவ்ரிதிங் கோஸ் இன் ஹிஸ் மைண்ட். He has succeeded in all kind of crafts. யா, ஒரு 5 minutesல உனக்கு ஒரு டைலாக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், 5 minutes தான். அந்த 5 minutesல எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண. அதே மாதிரி அவருக்கு என்னென்னா ஆர்டிஸ்ட் அந்த 10 minutesல கொடுத்த டைலாக்கை டக்குன்னு பேசிடணும். பயங்கர குயிக் விட்டர்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு இது சொன்னாங்க, மைத்திலி எனக்கு அதில் ஸ்ரீவித்யாவுக்கு சிஸ்டராக ஆக்ட் பண்ணேன், கல்யாணின்ற கேரக்டர். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் இருக்காமே. ஸோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உயிருள்ள வர விஷயம் இல்லைம்மா, ஆக்சுவலாக எனக்கு மெயினாக டி ராஜேந்திரன் அதில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். எனக்கு அம்மாவுக்கு வந்து ரஜினி பண்ணுற கேரக்டர் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நல்லி அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணல இந்த கேரக்டரு அப்படின்னு வந்து அம்மா என்ன பண்ணாங்க, கோச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
ஸோ இவர் என்ன பண்ணார், அந்த டயலாக் பேசின அந்த பொண்ணு வேணும். அப்போ வந்து மேனேஜர் கணேசன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் மூலமாக மறுபடியும் இது ஆகி மைத்திலி என்னை காதலில் என்ற இது பண்ணணும். பண்ணதுமே டைலாக் அந்த அம்மா பண்ணேன். அதை விட என்கிட்டே வந்த நியூஸ் என்னென்னா, அவருக்கு கோவம் வந்தால் கை வச்சு அடைச்சிடுவாருன்னு கேள்விப்பட்டோம். எனக்கு ஒரு பயம், இவ்வளோ பெருசாக டைலாக் கொடுத்துருக்காங்களே, நம்ம பேசிடுவோமான்ட்டு. அந்த மூங்கிலெல்லாம் சுற்றி வரும்போது நானும் அமலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர டைலாக்ஸ் இருக்கும். இந்த ஒரு டேக்கில் எடுக்கணும். இப்போல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 டேக்கு 3 டேக்கெல்லாம் போதணும். ஒரே டேக்கு. ஆமாம், அங்கே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னு சொன்னால் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்து சேரில் உட்காந்துடணும். ஸோ அந்த ஒரு இதில் பை ஹார்ட்டாக வச்சுக்கிட்டு டக்குன்னு முடித்தோம். ரொம்ப சமத்து பிள்ளையா பேர் வாங்கிடுவேன். என்னோட கேரக்டர்னா ஒரு விஷயம் அப்சர்வேஷன் பண்ணிட்டேன்னா I'll finish it. டிஆர் சார் தான் நம்ம எல்லாருக்குமே பிரம்மாண்டா செட்டு அப்படிக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் இல்லையா பாடல்களுக்கு. எஸ், அந்த செட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அது எப்படி அதெல்லாம் கிராஃப்ட்லாம் ரெடி பண்ணுற அந்த டிசைன், இன்னைக்கு கம்ப்யூட்டர் டிசைன் இது மாதிரி நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கு. இன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம மேனுவலா தான். அதை தான் பாராட்டணும் அவரை. ஒரு வித எதுவுமே இல்லாம மனுஷனோட வெறும் மூளை தான். அந்த மூளை எப்படி எல்லாம் கிரியேட்டிவ் பண்ணியிருக்கு தெரியுமா? ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அது ஒரு யூனியனாக ஏதாவது ஒரு இதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவரோட இது மட்டும் தனிப்பட்ட முறையில் தெரியும் நமக்கு. அதான் நமக்கு இப்போ ப்ரீ விஷுவலைசேஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், அன்னைக்கு மானிட்டர் கூட பார்க்க முடியும். ஆமாம், இன்னைக்கு மானிட்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அன்னைக்கு வெறும் கேமரா. அதே மாதிரி பாடல்கள், அந்த ஒரு வரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா, தண்ணீரில் மீன் அழுதால் கண்ணீரை யார் அறிவார். யார் எழுதுறாங்க இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டை? அதுதான் இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இப்படிப்பட்ட ஒரு மனிதர், இவங்களாம் வந்து அவருக்கெல்லாம் வார்த்தைகளே வராதுங்க பாராட்டுறதுக்கு. என்ன கேட்டால் நம்மெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான ஒரு இந்தியாவின் மிகச்சிறந்த. எஸ், அடுத்து இந்தியாவின் மிகச்சிறந்த வில்லனான நம்பியார். ஆமா, ஆனா பயங்கர. அது டைரக்டர் பார்த்தீங்கன்னா தங்கமாமான்ற படம், ஃபிலிம்கோ டைரக்ஷன். அது நம்ம நீங்கள் கெட்ட பண்ணவங்க தான் அந்த தங்கமாமா படம் பண்ணாங்க. ஸோ அதுலேயே போட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்பியாரை பார்க்குறேன் நான். நம்பியாரை பார்த்து எனக்கு பார்த்த உடனே இந்த கையை இப்படின்னு வரப்பாங்க. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வாக்குவாதம். எம்மா எப்படி அம்மா போய் வாக்குவாதம், அவங்க முன்னாடி போய் எப்படிம்மா நடிக்கிறதுன்னு. அப்புறம் கிட்ட போனதுமே ஒன்றுமே வரவே மாட்டேன்தார். மூஞ்ச பார்த்தோமே எனக்கு இதாகிடுச்சு. அப்புறம் என்னம்மா பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு இப்படின்னு வெறும் தலைமட்டம் ஆடினேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு உட்கார சொன்னாங்க. உட்காந்துட்டு ஒரு 5 minutes இருங்கப்பா, நான் யாருன்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. நான் ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப சாதும்மா. ஆனால் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தது அப்புறம் தான் தெரிஞ்சது, ஸோ சாஃப்ட். நம்ம படத்தில் பார்க்குற ஒரு வில்லன் வேறு, ஆனால் அவரோட இயற்கை குணம் வேறு. ஒரு ஆன்மீகம், என்ன சொல்லுவாங்க, அந்த பேசும்போதே ஒரு மாதிரி ஈர்ப்பான ஒரு. தெரிஞ்சு ஒரு மனித வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல இருந்த கேரக்டரை சுத்தமா காமிக்காம நடிச்ச ஒரே மனிதர்னா நம்பியார் தான். ஆமா, அவர் லைஃபுக்கும் அவர் படத்துல பண்ண கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி வில்லன் கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்களேன்ற மாதிரி. அதுவும் அப்பான்னு வேற கூப்பிட்டு நடிக்கணும், டைலாக் வேற கொடுத்துட்டு நடிக்க சொல்றது வேற. இந்த பக்கம் பார்த்தா காஞ்சனாம்மா, அவங்களும் வெரி பிக் லெஜெண்ட் ஆர்டிஸ்ட். ஓ மை காட் அப்படின்னு பயங்கர அழகாவும். ஆமா, செம்ம அழகா அந்த அம்மா. எனக்கு தெரிஞ்சு இப்ப வயசாகி கூட அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்து உருவங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட யாரும் இந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஜெனரேஷனை நான் பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னா, அப்பெல்லாம் ஒரு டைரக்டருங்க வந்து ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறத சூப்பராக இருக்கும். அவங்க கண்ணு, உதடு, மூக்கு, நட, பாவனை, ஒவ்வொரு வாட் இஸ் சே அவங்க ரியாக்ட் பண்ணுற விதங்க, அந்த டைரக்டர் அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கிற விதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. திஸ் ஜெனரேஷன் வெறும் உடல் வடிவமைப்பு அழகை மட்டுமே வச்சு எடுக்கிறாங்க. நத்திங். ஆமாம், இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் மோரோவர் இந்த முகம் வந்து இதுக்கு சூட் ஆகும் அப்படின்ற இது இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை.
பட் சம்வேர் எல்ஸ் ஏதோ இடத்துல அது ஃபிக்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணிடுறாங்க இல்லையா? தே ஆர் மேக்கிங் இட். அதாவது அந்த காலத்துல இதுதான் இவங்க இதுக்கு தான் பொருந்துவாங்கன்ற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல பொருத்தப்படுறாங்க இல்லையா? இப்போ ஒரு சின்ன பொண்ணை கூட என்ன பண்றாங்க, வயசான பாட்டி மாதிரி நடிக்க அந்த வயசான பாட்டி கேரக்டர்ல அதை விட்டுடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஜெனரேஷன்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் 20 வயசுலயே 60 வயசு பாட்டி நடிச்சவங்க நம்ம நடிகை கோவை சார்லாம். ஆமா, அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. ஏன்னா அந்த அம்மாவை சும்மா சொல்லக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நடுவில் வந்தவங்க தான் அவங்க. ஷி காட் அந்த ஒரு இது இருக்கு அவங்க கிட்ட. அதான் சொல்றேன், நம்ம அந்த காலத்து ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட டேலண்ட். இப்போ ஒரு டைரக்டர் இது நம்ம டயலாக்கு இது மாதிரி நடிக்கணும்னா ஒரு களிமண்ணை கூட அவங்க அழகா உருவாக்கிடுவாங்க. பட் அப்படி நீங்க வந்துட்டு இருந்த நீங்க திடீர்னு ஃபீல்டில் காணாம போயிட்டீங்க. அடுத்தடுத்து அப்கமிங் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ பண்ணீங்க. அதுக்கடுத்து டோட்டலா ஆஃப் ஆனதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா எனக்கு அன்றைய காலகட்டங்களில் இன்னொரு நடிகை மேலேயுமே வருத்தம் உண்டு. எதைத்தை திருடாதே படத்துல ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க, கீதாஞ்சலி நாகார்ஜுனா படத்துல ஓ பிரியா பிரியா சாங்லாம். அந்த நடிகை அதுக்கடுத்து அந்த ஒரு படத்தோட காணாம போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு செக் மாரி தாங்க லைஃப். இல்ல எனக்கு அது ஆச்சரியமான விஷயம். இப்போ இன்னைக்கு எனக்கு என்னோட மேரேஜ் லைஃப் அப்படி லவ் மேரேஜ். ஓகே, அப்ப கண்டிப்பா பிரச்சனைகள் பஞ்சாயத்து இல்லாம இருக்காது. பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முந்தானி முடிச்சு ஹீரோயினி சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ ஏழுமலையில ஸ்டில் எல்லாம் எடுத்து பாக்கியராஜ் கிட்டலாம் போய் எங்க அம்மா ஓஹோ நம்ம பொண்ணு ஹீரோனியா நடிக்க போகுதுன்ற நேரத்துல நான் செவரேறி குச்சி லவரை தேடி பின்னாடி ஓடி கல்யாணம் பண்ணிட்டு. ஒருவேளை டோல்பி பஸ் மாதிரி நீ அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ லெவல் வேற. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு நம்ம கடைசியில பஸ் போயிருச்சுன்னு வருத்தப்பட்டேன். இப்படி நிறைய தடங்கள் லைஃப் தான். நம்மளோட லைஃப்னால தான் சில என்ன சொல்லுவாங்க கண்டினியூட்டி பண்ண முடியாம. நீங்க ஆஃப்டர் மேரிட் லைஃப் உங்க லவ்வர் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. பட் லைஃப் சந்தோஷமா தானே இருந்திருக்கும்? லைஃப் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். இதுல 2 அர்த்தமா நான் எடுத்துக்கலாமா நீங்க ஆட்டுறத பார்த்தா? சொல்லுங்க. இல்ல நீங்க ஆட்டுறத பார்த்தா இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டு பி ஃப்ராங்க், லைஃப் சில சமயத்துல ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, சில சமயத்துல ஹார்ஷ் ஆயிடும். தட் இஸ் கால்ட் லைஃப். ஸோ என்னோட வாழ்க்கையும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது ஹார்ஷ் ஆனதுக்கு காரணமாக இருக்கலாம். அண்டு சேஞ்சஸ் ஒவ்வொரு பீரியடுக்கு அவர் படம் பண்ண சில சேஞ்சஸ் இருக்கும் போது லைஃப்பில் சில என்ன சொல்லுவாங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள். அவரும் சினிமா ஃபீல்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து வால் பப்ளிசிட்டியாக இருந்தார். ஓகே. ரவிக்குமார்னு. ஸோ அதுக்கப்புறம் மீடியேட்டர் ஆனார். ஓகே. அதுக்கப்புறம் படம் வாங்க ஆரம்பித்தார். டிஸ்ட்ரிபியூஷன் ராஜ் டிவி சன் டிவிக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன். இது வாட் இஸ் தட் ஷிஃப்டிங் பேசிஸ் அந்த என்ன சொல்லுவாங்க சேட்டலைட்டா அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் ஓனாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த காலத்தில் ஏதோ லைஃப் ஸ்மூத்தாக போதோ இல்லை ஹாஷாக போதோ இதுதான் லைஃப்ன்ற மாதிரி ஓடிட்டு இருந்த சமயத்தில் அவர் இறந்துடுற நேர்ந்துருச்சு. ஸோ அவர் இறந்துட்டாரே, பிள்ளைகள் இருக்குன்றது சந்தோஷத்தில் இருந்த காலத்தில் பிள்ளையும் இறந்துட்டான். 26 அடுத்தடுத்து இவர் ஒரு இறந்த 5 வருஷத்துல அடுத்தது இவன் இறந்தான். எப்படி இது பேலன்ஸ் பண்றீங்க? இது அதை தான் சொல்றேன், கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன். கல்யாணம்லாம் பண்ணலை நான். 26 வயசு ஆக போகிறதுக்கு 4 நாள் முன்னாடி இருக்கும் இறந்துருக்கான். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அடி ஆயிடுச்சு எனக்கு. இந்த அடியில் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும்போது தான் இந்த 10க்கு இந்த COVID-19 சம்திங் கேம் மீ இன் தி மிடில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போது அகெயின் ஐ வாண்ட் டு கம் இன்சைட் இந்த ஃபீல்டில் வரலான்ட்டு உள்ளே நுழையிற சமயத்தில் பார்த்தா நம்ம பழைய ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ வாட் இஸ் கம்மிங், என்ன வருது எது வருது சர்வைவ் பண்ணணும் இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடியை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐ மீன் ஸ்டில் ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ், எஸ்பெஷலி ரேபிட் சேஞ்சஸ். இன்னைக்கு யார் எப்போ சர்வைவாக எப்போ எந்த இடத்துல போய் டவுன் ஆவாங்கிறது யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலை, என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெனரேஷன் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன்,
அந்த காலத்து டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த அம்மா இதுக்கு சூட் ஆவாங்க, இந்த ஆளுக்கு இவருக்கு ஒய்ஃபாக போட்டால் சூட் ஆவாங்க, இப்படியெல்லாம் யோசிச்சு பண்ண காலகட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்னதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் தே கம் ட்ரூ இட். உங்களுக்கு அந்த அக்ரிடேஷன் கிரெடிட் கொடுக்குற அது அது தெரியல, அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இல்லை ஆட்டிடியூட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆட்டிடியூட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சபிளாக தெரியுது. மேபி ஜெனரேஷன் கேப் இருக்கலாம், ஜெனரேஷன் கேப் இருக்கலாம். பட் இன்னைக்கு க்ரௌடிங் வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு இது சினிமா அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் ஒரு கிராஃப்டாகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிசினஸ், பியூர் பிசினஸ். அதுல வந்து சக்சஸ் இஸ் தி ஒன்லி ஃபார்மேட். It's now made only for money and financial. Who's coming for work and who's going to work, everything is like that only. எல்லா மூமெண்ட்லேயும் இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் போது அது மாதிரி தான் தோணுது. அந்த காலத்துலலாம் ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு சார். பட் அந்த ஹியூமிலியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி தான் ஃபேஸ் பண்ணி தான் இருப்பீங்க இல்லைங்களா? இப்போது ஐ மீன் ஒரு பெரிய பிரேக்கு, நீங்கள் எந்த சைடுலையுமே உங்களுக்கு அப்போ சப்போர்ட் பண்ண மேனேஜர்ஸ் யாருமே இப்போ இல்லை. ஸோ தட் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அஸ் அ நியூ கமர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் புதுசு, ஏதோ ஒரு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல்ல இருந்து வர மாதிரி தோணுது. இல்லைன்னா இந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, லக்ஸூரியஸ் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்னும் கூட சொல்ல போனா நான் சில கம்பெனில நான் யாருன்னே சொல்றதே கிடையாது. ஓ ஓகே, they are giving something. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதோட ட்ரீட்மெண்ட் இன்னும் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஐ மீன் ஹியூமிலியேஷன். ஓ அப்படியாங்க, தட்ஸ் ஆல். ஐயோ அந்த அம்மா பெரிய ஆளா இருந்திருக்காங்கப்பா, அவ்வளவுதான். this is the reaction. இது எதுக்கு சொல்லணும், இது எதுக்கு வச்சுக்கணும்னு எனக்கே புரியல. ஸோ நடுவில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாட் இஸ் கோயிங் லெட் இட் கோ, வாட் இஸ் கம்மிங் லெட் இட் கம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு அப் ஸ்கேலிங் டவுன் ஸ்கேலிங்னு ஒரு கேப் இருக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ அந்த கேப்பு, இப்போ ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஹவு தே ஆர் ட்ரீட்டட், இப்போ நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறையா வெரி பேட் வரும்ல. இதை தாண்டி நீங்கள் ஏன் இதுக்குள்ளே சர்வை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. லைக் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, பையனும் போயிட்டாங்க, இப்போது அஃப்கோர்ஸ் சர்வை பண்ணி ஆகணும். சர்வைவல் இஸ் மெயின் திங். இப்போ இந்த சர்வைவலுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் ஒரு பெரிய மீடியம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி நிறையா ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஜாப் இருக்குது. பட் ஏன் இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றீங்க? இப்போ சொல்லணுன்னா அது ஃபைனான்ஷியல். ஓகே, ஃபைனான்ஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலையில் ஒர்க்குக்கு வந்தோம்னா நமக்கு ஈவினிங் வில் கெட் சம்திங். ஓ ரெடி கேஷ். ஓகே ஓகே, அது இப்போ சில கம்பெனியில் அது கூட இல்லை. என்னை கேட்டால் எவன் ஜிபே கண்டுபிடிச்சானோ அது எனக்கு தெரியலை. அந்த ஜிபேன்றது ஒரு ஸ்டைல் வார்த்தை ஆயிடுச்சு. ஓகே, டக்குன்னு நாங்கள் ஜிபே பண்ணி விட்டுறாங்க. அந்த வழி என்ன, அவங்க எதுக்காக வந்தாங்க, ஏன் அவங்க உழைக்கிறாங்க, அந்த உழைப்புக்கு பின்னாடி அவங்க வீடு போய் சேரணுமே, அந்த சேர்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வேணுமே, அவங்களுக்கு எந்த வித நோக்கம் இல்லை. அவங்க ஒர்க் ஃபினிஷ்ட். ஸோ ஒரே வார்த்தை, I'll do ஜிபே. ஸோ நீங்கள் வெறும் இந்த ப்ரொஃபஷனுக்காக, ஐ மீன் ஈஸி மணிக்காக மட்டும்தான் சினிமா ஃபீல்டு அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டு அப்படிங்கிறதுனால எடுத்துருக்கீங்களா? தெரிஞ்ச ஃபீல்டுன்னு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஈஸி மணின்னு கூட சொல்லலாம். பட் நவ் இட் இஸ் வெரி ஹார்ட். என்ன கேட்டால் வெளி உலகத்தில் வெளியில் கூட போய் வேலை செஞ்சால், இந்த ஒருத்தவங்க சொன்னாங்க கொளுத்து வேலை போனால் கூட காலையில் போனால் சாயங்காலம் காசு பார்த்துடலாங்க. ஆனால் நம்ம ஷூட்டிங்கில் சாயங்காலம் கொடுப்பாங்களான்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் வருது. அந்த அளவுக்கு நடக்குதா? அந்த அளவுக்கு நடக்குது. பட் ஏதோ என்னன்னு கேட்டால் தே ஆர் நாட் கிவ், என்னது பேமெண்ட் இன்னும் எங்களுக்கே வரல, மீன் ப்ரொடியூசர் சைடில் அந்த பக்கம் வரல அப்படின்றாங்க. ஸோ வி கான் கோ அன் ஆர்கியூமெண்ட். அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டோட வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க எதனால் நடிக்க வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அவங்க இதனால தானே வந்திருக்காங்க அப்படின்னும் போது, அது சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த அமௌண்ட்டே இல்லாமல் அவங்க வீடு போகும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கரெக்ட். ஸோ இதை எங்கே தப்பு நடக்குது, எதை ஃபஸ்ட்டு சரி கட்டணுன்றது தே ஷுட் திங்க். ஓகே ஃபைன். இப்போது நான் சைக்கலாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஒரு நல்ல இதே ப்ரொஃபஷனில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு லெவலில் இருக்கீங்க,
செட்பேக் ஆகிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போது ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். ஆமாம். பட் கூட இருக்கிறவங்களும் நம்மள ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க இல்லையா? நீங்கள் ஏமா இந்த மாதிரி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, அது ஏங்க என் நீங்கள் இங்கே வீட்டு வந்து இப்படி சர்வெண்ட்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கேட்டிருக்காங்க. இங்கே என் வந்து வீட்டு கஷ்டப்பட்டு வேலைக்காரமாவே கேட்டிருக்குது. இங்கே அக்கா நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, ஏன்க்கா கண்டா எல்லாரும் வராங்க, நீங்க வர மாட்டேன்றீங்களேன்ட்டு அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்காதா? ஹர்ட் ஆகுது. பட் ஒய்? இட்ஸ் ஹர்ட்டிங் ஒன்லி. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடணும்னு. ஆமாம். ஸோ இதை இப்போ கூப்பிட்டாங்க, நம்ம வரோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்கிறோம். அடுத்தது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு we don't know. ஓகே. ஓகே, ஸோ we have to run with it. பட் அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னொன்று காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? we have to run through the way, பட் அந்த அந்த ஓவர் ரன்னிங்கில் ஏம்மா இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துட்டு போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் சில இடங்கள் என்னன்னா சிலது கெட்டதாகவும் இருக்குது, சிலது நல்லதாகவும் இருக்குது. இந்த கெட்டதுகள் வந்து பலவித துன்பங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க சொல்றது கேட்டிருக்கேன். ஃபீமேல் ஆர்டிஸ்டாக ஏஜ் கருதி நான் அதை கேட்க விரும்பலை. இருந்தாலும் வந்து நிறைய பேர் என்கிட்டயுமே பேசும்போது வந்து இந்த காம்ப்ரமைஸு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரன்னிங் இருக்கிறதுக்கு அப்படின்னும் போது தே ஆர் ரெடி டு டூ எனிதிங் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க இருக்காங்க, வந்துட்டாங்க. நீங்க நினைக்கிறது இல்லை, இன்னைக்கு காலகட்டத்துக்கு எவ்ரிதிங் தே ஆர் ரெடி டு டூ. அவங்க பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் த நேம், தே வாண்ட் டு கம் இன்சைட் த கேமரா. நாட் ஓன்லி இந்த நேமையும், அந்த நேமையும் தாண்டி அவங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி தேவைப்படுது. நெசசிட்டி, அது நெசசிட்டி பணத்துக்காக இருக்கோ இல்லையா. இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நடிக்கிறதுல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, காம்ப்ரமைஸ் என்ன இருக்குது? யூ நீட் அ கேரக்டர். ஓகே. ஸோ யூ go and do the character and come. Why this adjustment and compromise and all? மேபி கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், வெளியில் சீக்கிரமாக தெரியல. That is the wrong in the, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கால வைப்ரேஷனுக்கும் இந்த கால வைப்ரேஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் இங்கே தான் அடிப்படுது. ஓகே, இது நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு அந்த ஒரு பேஸ் வருது. தி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நிறைய பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு தொல்லைகள் நிறைய நானும் கேள்விப்படுறது தான். என்னையும் கேட்பாங்க, அக்கா நீங்கள் அந்த காலத்தில் எப்படி வந்தீங்க, இப்போ எல்லாம் வரீங்களே எப்படி இருக்கா அப்படின்னு. இந்த நோ அட்ஜஸ்ட்மெண்ட் நோ இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆமை வேகத்தில் பின்னாடி நிற்பாங்க. டேலண்ட் இருந்தாலும் they can't come forward because they won't adjust. பட் அப்பவும் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கத்தான் செஞ்சிருப்போம். பட் இட் வாஸ் நாட் ஸோ வல்கரம். ஓகே, இட் வாஸ் வெரி டீசன்சி. அதாவது என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் ஓகே ஆர் நாட் ஓகே, நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ், தட் வாஸ் தே. ஓகே, இட் வாஸ் லைக் அ ஹியூமன், என்ன சொல்லுவாங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்னா எஸ், யா, தட் வாஸ் இன்டு தெம், ஹவு தே பிஹேவ் வித் those peer like that. Okay. But this generation is what you say is compulsory forces like that, அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஓகே, பட் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஐ மீன் அவங்களுக்கு இப்போ 26 வயசு பையன் அப்படின்னும் போது பொண்ணுங்க வயசில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் கூட இதுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆகிடுறாங்க. அது நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்களா, கோத்ரூ பண்ணீங்களா, இல்லை நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்மெண்ட் கொடுத்தேன், கேட்ட கேள்விக்காக கொடுத்தேன். மேபி இது ஐ டோன்ட் ஹவ் யூ ஆல் ஆர் டேக்கிங் இட். இப்போது ஒருத்தவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கொண்டு வரீங்க ஒருத்தருக்காக, சரி, செகண்ட் தேர்ட் வில் கீப் இட் ஆஸ் அ டாக். ஓகே, எஸ், if every dog is asking to eat means last, if you become a dog, who will look at you? If one dog is asking to eat something means let it. If 2, 3, 4, last, if you become a dog, who will look after you? nobody. பட் அந்த சர்டன் பாயிண்ட்ல வந்து அவங்க ஏதாவது ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? That time the life is end, the man is end, the woman is end. Why this what is this, why this suffering? I can't understand. ஒரு கலை உலகன்றது வந்து தெய்வீகமான ஒரு உலகம், அது ஒரு கடல், அதில் திமிங்கலம் இருக்கலாம்,
ஒரு சின்ன எறா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பதிக்கிற கால் சேராகவும் இருக்கலாம். சேத்துக்குள்ளே நம்ம அமுங்காமல் நடந்து போகிற பாதையும் இருக்கலாம். நம்ம போகிற பாதைகள் பார்த்து நடக்கணும். இப்போ சொல்கிற மாதிரி பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், சேத்துல தான் தாமரைப்பூ வளருதுன்ட்டு. அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க. விஜய் சேதுபதி முதல்ல என் கூட தான் ஆக்ட் பண்ணார். என்ன மேடம் எது செஞ்சாலும் நிச்சயமாக நீ வளர்ந்தினால இவ்வளோ இமயம் மாதிரி வளருவான். டிஆர் சார் யார்? மண் வாசனை எடுத்தார் பார்த்தீங்களா? இப்போ பாக்கியராஜ் சார்கிட்ட நீங்கள் அந்த முந்தானை முடிச்சுல இருக்கீங்க. ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணியிருந்தா பாரதி ராஜா விஜய் சேதுபதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். டி ராஜன் சாரை பார்க்கணும், பாலுமேந்தர் சார், டி ராஜேந்திர ஆஃபீஸாக இருக்கட்டும், பாலுமேந்தர் ஆஃபீஸாக இருக்கட்டும். உனக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜன்லாம் இப்போ ஜெனரேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏம்மா ஹீரோ வருவார், நம்மளே பண்ணுறதுன்றது எப்படி என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அந்த இதுக்கே அட்மாஸ்பியருக்கே கொண்டு வந்துடுவாங்க. ப்ராஜெக்ட் பண்ண வரும்போது ஹவு இஸ் அ மேனேஜர், யூ அட்ஜஸ்ட் மீ, யூ அட்ஜஸ்ட் மீ, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ். அதுக்கப்புறம் பின்னாடி நடக்கிறதுலாம் என்னோடய பேமெண்ட் வந்து ஹி கேம் மீ ஒன்லி 800. எல்லாமே அந்த மேக்கப் ரூமில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது காசு கொடுப்பாங்க. அப்போ இந்த 4 வாட்டி போனதில் டாம் டூமன்னு ஒரு படம், அன்னைக்கு டைரக்டர் வந்து எல்லாருமே நீ டைரக்டர் மூலமாக வந்தா உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட், மேனேஜர் மூலமாக வந்தா உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஏஜென்ட் மூலமாக வந்தா உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட், அந்த பக்கம் கேமராமேன். எதுவும் சங்கத்துலேருந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைச்ச மாதிரி எனக்கு டிஸ்ட்ரிபியூட் இப்போ சங்கத்தில் ஒரு விதிக்கிட்டு இல்லையா? கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வேலை கிடையாது, கார்டு இல்லாதவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க? நான் மோகன் சார், எங்கள் சீனிவாசன் சார் வந்து பழகிறதுல பேட் இஸ் ஆல்சோ தேன், குட் இஸ் ஆல்சோ தேன். We need bad means we can come front.